கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். ஏசாயா 55 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. அவர் சொல்லுறாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்லவென்று அவர் உங்கள்கிட்ட சொல்லுறாரு. நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஆண்டவரே இதை தாங்க, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் உங்களை குறிச்சு அவர் பெரிய நினைவுகள் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க அவர்கிட்ட கேட்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? சின்ன சின்ன காரியங்களை பிடிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆண்டவர்கிட்ட, அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பற்றிய பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறார். அப்ப அவர் வைத்த நினைவுகள் சித்தமாகணும்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல பழகணும். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. நீங்க சொல்லுங்க, தாயின்ற கருவுல இருந்து இன்று வரையும் உங்களை பேணி பாதுகாக்கிறாரே, எத்தனை பேர் அதுக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க? அது மாத்திரமல்ல, உங்களை முழுமையா அவர்கிட்ட ஒப்படைங்க. ஆண்டவரே, நான் என்ன உங்களை முழுமையா தந்துட்டேன், நீங்க பொறுப்படுங்க, என்ன நீங்க நடத்துங்கன்னு நீங்க அவர்கிட்ட கையில கொடுக்கும் போது, அவர் அவருடைய சித்தத்தை செய்யும் போது நீங்க உங்களை வச்சு குறிச்சிருக்கிற நினைவுகள் சிறியதா இருக்கும். அவர் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் மிக பெரியதா இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறாரு. நான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்றாரு. ஆண்டவரை பின்பற்றுங்கள், உங்களை அவரிடம் ஒப்படையுங்கள், அவருடைய சித்தத்தை கேளுங்கள், அதன் வழியில் நடந்து வாருங்கள், அவர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். அப்ப ஜெபிப்போமா? அன்பான தகப்பனே, எங்களை குறித்து நீங்க வச்சிருக்கிற நினைவுகள் மிக பெரியதா இருக்கு. நாங்கள் அதை உணராத ஜனங்களா இருக்கிறோம். இன்றைக்கு எங்களை முழுமையாய் உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீங்க செய்ய நினைப்பது தடைபடாது எங்களை காக்கிறது அவனுக்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.